வெல்கம் டு மை சேனல் ரவி பவோ அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். வெள்ளக்கோயில் சக்திவேல் ஐயா நாடி ஜோதிட சிறப்பை பற்றி நமக்கு விரிவாக விளக்குவார், பலனும் கூறுவார். வாங்க ஐயா. எல்லாருக்கும் வணக்கம் சார். என்னை வாழ வைத்த தெய்வமாகிய எல் துரைசாமி ஐயா, குரு ராமசுப்பு ஐயா, ஆர் மணியன் ஐயா அவர்களுடைய பாதங்களை வணங்கி இந்த வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சி நலச்சங்கத்துக்கு எனக்கு இந்த வாய்ப்பை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர் ரமேஷ் சார் மற்றும் தலைவர் சார். என்னால் போன மாதம் கலந்துக்க முடியல, திரும்ப திரும்ப என்னை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க வர சொல்லி, அதனால் வந்திருக்கேன். என் பேருங்க எம் சக்திவேல் கவுண்டர், வெள்ளக்கோவில், பிருகுநந்தி நாடி ஜோதிடர் மற்றும் ஆசிரியர். ரைட்டுங்களா? நாடி ஜோதிடத்தை பற்றி நிறைய விளக்கங்கள், நிறைய தெளிவுரைகள் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. பெரிய நபர்கள்லாம் அதை பற்றி பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நாடி ஜோதிடம் என்பது ஐயா எல் துரைசாமி ஐயா அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு நாடி ஜோதிடம். பொதுவாக இந்த நாடி ஜோதிடத்தில் ரொம்ப எளிமையான முறையில் நீங்கள் பலனை கையாளலாம். இன்றைக்கி அப்ளிகேஷன்லாம் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன தேவைப்படுது? எடுத்த உடனே பலன் சொல்லணும். ஏன்னா மினிமம் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் அவங்க வருவாங்க, அதுக்குள்ளே நீங்கள் ஒரு பலன் சொல்லணும். அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. உதாரணமாக, வேலை எப்போது கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சார்ட்டை பார்த்து ராசி என்ன லக்னம் என்ன இதை பார்க்குறதுக்கே கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் ஆகிடும். அப்புறம் தசாபக்திகளுக்கெல்லாம் போக வேண்டியது இருக்கும். தசாபக்திகள் தேவையில்லை என்று நான் கூறவில்லை, இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஆனால் ராசி கட்டத்திலேயே நிறைய சமாச்சாரம் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே போனால் போதுமானதுங்கிறத என்னுடைய கருத்து. அப்போ வேலை கிடைக்குமா கிடைக்காதா? இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் இந்த கோச்சார குரு அதை வச்சுக்கிட்டா நீங்கள் வேலை கிடைக்குமா கிடைக்காதா உங்களால் சொல்லிடலாம். உதாரணமாக, இந்த கோச்சார குரு சூரியனை தொடர்பு கொண்டால் நிச்சயமாக வேலை கிடைக்கும்னு அர்த்தம். செவ்வாயை தொட்டாலும் வேலை கிடைக்கும், சனியை தொட்டாலும் வேலை கிடைக்கும். புரியுதுங்களா? அது என்ன சார், சனியை தொட்டால் வேலை கிடைக்குங்கிறது தெரியும், சூரியன்னா தெரியாது இல்லைங்களா? வேலையினாலே இந்த 3 கிரகம் தான் சார், சூரியன், செவ்வாய், சனி. இது இல்லாமல் வேலையே கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா சூரியன் என்பது பதவியை கொடுக்கக்கூடிய, பதவியை தக்க வைக்கக்கூடிய ஒரு காரகிரகம். அதே நேரத்தில் செவ்வாய் என்பது அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரகிரகம். சனி என்பது மூலக்கிரகம். அப்போ இதை 3 தான் நமக்கு பேஸ் மட்டம்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா குரு சூரியனை தொட்டாலும் வேலை கிடைக்கும், குரு செவ்வாயை தொட்டாலும் வேலை கிடைக்கும், குரு சனியை தொட்டாலும் வேலை கிடைக்கும் சார். நீங்கள் டெஃபினட்டாக இதை அடித்து சொல்லிடலாம். இதில் நீங்கள் ஒன்றும் பெரிய ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, சிம்பிளாக சொல்லிடலாம். ரைட். இப்போ காதல் ஜெயிக்குமான்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க வரவங்கெல்லாம். நீங்கள் நிறைய பேர் ஆன்லைனில் லவ் ஃபெயிலியர் ஆக போகுது, அந்த பொண்ணு எங்கள் கூட பேசலைங்கிறாங்க. சரி, மறுபடியும் பேசுமா பேசாதா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா பார்த்துக்குங்க, அந்த புதனுக்கும் கேதுக்கும் சம்மந்தம் தான் அந்த பொண்ணு வராது. அவ்வளோதான், அது முடிஞ்சதுன்னு அர்த்தம். புதனுக்கும் கேதுக்கும் சம்மந்தம் இருந்தால் அந்த பொண்ணு வராது, திரும்ப வராது, திரும்ப நீங்கள் எதிர்பார்த்தா கூட வராது அது. அப்போ உங்கள் காதல் ஜெயிக்காது. இப்படி நம்மளால் சொல்ல முடியுமா? சொன்னால் என்ன பண்ணுவாங்க? 1 நிமிஷத்தில் அவர் வச்சுட்டு போயிடுவார். அப்போ நாம் அதை கொஞ்சம் நெளிவு சிலிவோடு சொல்ல பழகிக்கணும். புதன் கேது என்பது காதலை உருவாக்கும், அதுவே தடையும் உற்பத்தி பண்ணும்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. ரைட். இப்போ அரசு உத்தியோகம் கிடைக்கும்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். சனி சூரியன் தான் சார் அரசு உத்தியோகம். ஏன்னா ஒருத்தர் சோசியலிசம் பண்ணணும், சோசியல் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா சனி வரணும், சூரியன் வரணும். சூரியன் என்றாலே கௌரவத்துக்கு உண்டான காரகிரகம். ரைட்டுங்களா? அப்போது இதில் இன்னொன்று சேரணும். அரசியலில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா இன்னொன்று சேரணும், கேது வரணும் சார். கேது வந்தால் தான் அவர் பிறருக்காக உதவி செய்கிறார்னு அர்த்தம். ராகு வந்தார்னா பிறர் உதவியை இவர் எடுத்துக்கொள்வார்னு அர்த்தம். இதுதான் கான்செப்ட். கேது என்பது மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு கிரகம். இப்போ சனி கேது எடுத்துக்கங்களேன். ஒரு ஜாதகத்தில் சனி கேது இருக்குது. அப்போ அவரை நீங்கள் என்ன பண்ணலாம்? அவர்கிட்ட நீங்கள் உதவி கேளுங்க, அது உண்மையே கிடைக்கும். அவங்க உண்மையை சொல்லி கொடுப்பாங்க. சனி ராகு ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா எப்படி பார்த்தாலும் அவர்கள் உங்களை ஏமாற்ற முயற்சிப்பார்கள். அதுதான் அந்த சனி கேதுக்கும் சனி ராகுக்கும் உண்டான இன்டென்ஷன்.
ரைட்டுங்களா? இப்போது அரசு பதவியும் இதுதான், அரசியலும் இதுதான், எல்லாமே இதுதான். நீங்கள் உதாரணமாக நான் நிறைய மீட்டிங் போட்டெல்லாம் இதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கிறோம். அதாவது யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம். நீங்கள் இப்போ உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கவுன்சிலர் ஆகிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு எம்எல்ஏ ஆகிறதா இருக்கட்டும், அல்லது எம்பியாக இருக்கட்டும், அதெல்லாம் தேவையில்லை. சூரியன் கேது வந்தால் அவர் அரசியலுக்கு போங்கன்னு சொல்லிடுங்க, கட்டாயம் அவர் அரசியலில் வலம் வருவார்னு அர்த்தம். ரைட்டுங்களா? சூரியன் கேது, சூரியன் என்பது அரசியல், கேது என்பது கொடி சார். கொடி பறக்கும்னு அர்த்தம், அவ்வளோதான். அதோட கருத்தே அதுதான். ரைட்டுங்களா? அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. அப்போ சூரியன் கேதுன்னா அரசியலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். சோஷியலிசம் நல்லா வரும், பிறருக்காக உழைக்கக்கூடியவர். முதல்ல சார் நீங்கள் நட்பு வச்சுக்கிறோம், நிறைய பேர்ட்டு நம்ம பழகிறோம், நமக்கு யார் நல்லது பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியறதில்ல. முதல்ல நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்னே தெரிய மாட்டேங்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். புரியுதுல்ல? அப்போ லக்னம்னா நீங்கள் லக்னத்தை பேஸ் பண்ணி எடுத்தாலும் சரி, குருவை பேஸ் பண்ணி எடுத்தாலும் சரி, எப்படி எடுத்தாலும் பலன் ஒன்று தான், மாறப்போகிறது ஒன்றும் இல்லை. புரியுதுல்ல? இப்போ குருவுக்கு அடுத்து சூரியன் இருக்குன்னு வச்சுங்க, ஜாதகர் கௌரவமானவர்னு அர்த்தம். குருவுக்கு அடுத்து சூரியன் இருந்தால் ஜாதகர் கௌரவமானவர், சூரியனுக்கு அடுத்து குரு இருந்தால் அப்பா தான் கௌரவமானவர்னு அர்த்தம். நல்லா கவனிச்சிங்க, இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான். குருவுக்கு அடுத்து சூரியன் இருந்தால் ஜாதகர் கௌரவமானவர், கௌரவமாக பிழைப்பார், சம்பாதிப்பார், நல்லா இருப்பார்னு அர்த்தம். புரியுதுல்ல? இதுதான் அதோடைய தாற்பயமே. ஏன்னா ஒருத்தருக்கு கௌரவம் தான் சார் முக்கியம். உதாரணமாக லக்னம் என்பது எல்லாரும் உயர்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க சார், அது உடல். லக்னம் என்றாலே அது உடல் சார், சரிங்களா? சந்திரன் என்றால் மனம். அப்போது உடலுக்கு உண்டான காரகிரகமும் சூரியன், சந்திரன் என்பது மனம். ரைட்டுங்களா? இந்த சூரியனும் சந்திரனும் கெட்டு போனால் நீங்கள் எழுதி வைக்கிற எந்த யோகமும் வேலை செய்யாது. ரைட்டுங்களா? நீங்கள் வேணால் பராசரில் எழுதியிருப்பாங்க, கிட்டத்தட்ட 27 அமலா யோகம், விமலா யோகத்திலேருந்து வாசி யோகம், இந்த மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் எதை அடிப்படையாக வச்சு வருதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சூரியனையும் சந்திரனையும் மையப்படுத்தி தான் வரும். புரியுதுங்களா? இது ஒன்றும் சரி. இப்போ சந்திரனுக்கு 12ல் ஒரு கிரகம் இருக்குது, திசாபுக்தி நடத்துன்னு வச்சுக்கிங்க. என்ன சார் நாடி நீங்கள் திசாபுக்தி வந்துட்டீங்கன்னு நினைக்க வேண்டாம், இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன கருத்து, சந்திரனுக்கு 12ல் எந்த கிரகம் இருந்து திசாபுக்தி நடத்தினாலும் அது வேலை செய்யாது, அதோடைய பலன் பெருசாக எடுபடாது. நீங்கள் வேணால் குறித்து வச்சுக்கிட்டு பாருங்கள். ரைட்டுங்களா? சந்திரனுக்கு 12ல் எந்த கிரகம் இருந்து தசாபுக்தி நடத்துகிறதோ அந்த தசாபுக்தி வேலை செய்யாது. ரைட். இப்போ வந்தவங்களுக்கு எடுத்த உடனே ஸ்பாட்டில் ஒரு பலன் சொல்லணும், ஸ்பாட்டில் ஒரு பலன் சொல்லணும். இதுதான் நம்ம அன்றாட போராடக்கூடிய ஒரு விஷயம், சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். உதாரணம், 44 வயசு வந்த ஜாதகத்தில் 44 வயசு. 44 வயசுனா எந்த பாவம் வேலை செய்யும்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு வயசுக்கு தான் சார் ஒவ்வொரு பாவம் வேலை செய்யும். அந்த வயசு முடிஞ்சு போனால் அடுத்த பாவம் அது போயிடும். அப்போ 44ன்னா 8ஆம் பாவம் வேலை செய்யாதா? 4, 8, 12 வேலை செய்யாதா? அப்போ 4ஐயும் சேர்த்திங்க, 8ஐயும் சேர்த்திங்க, 12ஐயும் சேர்த்திங்க. 4ன்னா என்ன? பொருள், பொருள் வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். 8ன்னா என்ன? அந்த பொருள் வாங்கி என்ன பிரயோஜனம்னு சொல்லுங்கள். 12ன்னா என்ன? பணமெல்லாம் வந்த பணமெல்லாம் 12ல் போயிடுச்சே சார்ன்னு சொல்லுங்கள். டெஃபினட்டாக அவங்களால மாற்றி சொல்ல முடியாது. நீங்கள் ஈஸியாக பலன் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தட்ஸை நாடி முறையில் நீங்கள் அழகாக கையில் வச்சுக்கலாம். ஒரு சிம்பிள் தியரி, வயதை வைத்து கொண்டே அவர் இந்த கேள்விக்குத்தான் வந்திருக்கிறார், அந்த கேள்வி இல்லாத அவரால் போகவே முடியாது. அந்த ஜாதகர் அந்த கேள்வியை கேட்காம உங்கள்கிட்ட இருந்து விடைபெறவே மாட்டார் சார். ரைட்டுங்களா? இதை நீங்கள் ஈஸியாக உங்களால் சொல்ல முடியும்னு நான் சொல்கிறேன். ஒரு நம்பிக்கையை நான் உங்களுக்கு ஊட்டுகிறேன். இது டெஃபினட்டாக கரெக்டாக அப்படின்னா 100% கரெக்டாக வரும். இங்கே இத்தனை பேர் இருக்கிறீங்க, நீங்கள் எத்தனை பேர் கேட்டாலும் அந்த கேள்விகள் சரியாக வரும். ரைட்டுங்களா? அதுக்கு உண்டான காரகத்துவங்கள் நம்ம படித்து வச்சுக்கணும், அவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா சார்? இவ்வளோ தான் நாடியில் இருக்கக்கூடிய சில சூட்சமங்கள். புரியுதுங்களா? சரி, இப்போது இந்த சாரத்தை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க. சாரத்தை பற்றி பொதுவாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிறீங்க, ஒன்று தான் தெரியுது, அதிகமான கிரகங்கள் சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்குது. நான் என்ன சொன்னேன்? சூரியனாலே பெயர் உண்டு புகழ் உண்டுன்னு அர்த்தம். ஜாதகருக்கு பெயர் உண்டு புகழ் உண்டு, அதை தூக்கி ஓரமாக வச்சுடுங்க, அவன் வந்துடுவான் சார், டெஃபினட்டாக வருவான். அதுதான் அதோடைய தன்மை. சரிங்களா? மகர லக்னம், எல்லா கிரகமும் சூரியன் சாரத்தில் இருக்குது. சொல்லுங்கள், என்ன பலன் சொல்லுவீங்க? இப்போ லக்னத்தை ஆட் பண்ணியாச்சு, என்ன பலன் சொல்லுவீங்க? மகர லக்னத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி யார்? ரைட்டு. அப்போ இருக்கிற வரைக்கும் நீ உருப்பட போகிறதில்ல, அதுதான் கான்செப்டே, மாறியே வராது. அப்போ இருக்கிற வரைக்கும் உன்னால் வளர்ச்சி பெற முடியாது. ஏன்னா உன்னுடைய வளர்ச்சிக்கு அவர் தடையாக இருப்பார்.
உன்னை எந்திரிக்கவே விட மாட்டார். நான் சொல்கிறத நீ பண்ணுடாம்பார். இதுதான் சார் கான்செப்ட். கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஜோதிடம்ங்கிறது நீங்கள் என்ன முறையில் சொல்லணுங்கிறது நீங்கள் எல்லாம் கற்றுக்க விரும்புகிறீங்களே தவிர ஜோதிடத்தை எப்படி கையாளணுங்கிறத யாருமே கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் அஸ்ட்ராலஜி வித் சைக்காலஜி, மனோ தத்துவ முறை. புரியுதுங்களா? சந்திரன் மீன ராசிக்காரங்க இருக்காங்களா, நீங்கள் கவனிச்சு பாருங்கள். உங்களுக்கு தூக்கம் கெட்டு போயிருக்கு. எப்படி தூக்கம் கெட்டு போச்சு? சந்திரன் இருக்கும் இடத்துக்கு ராகு வந்தால் தூக்கம் கெட்டு போயிடுது சார். இதெல்லாம் சைக்காலஜி. நீங்கள் வேணால் சைக்காலஜி டாக்டர்ஸ் எல்லாம் நான் நிறைய பேர் அவங்க கூட உட்காந்து நான் வந்து நிறைய ட்ரையல் ஜாதகம்லாம் எடுத்து பார்த்துருக்குறேன். ரைட்டுங்களா? இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணும். ரைட்டுங்களா? ஒரு மனோ தத்துவ முறை தான். தற்காலிகமானதா நிரந்தரமானதா? ரைட்டுங்களா? ஒருத்தருடைய மனம் எப்படி போகிறது? சந்திரன் ராகுன்னா அவருடைய மனம் மாயை தேடி போகிறதுன்னு அர்த்தம். சந்திரன் ராகுனா மாயை தேடி போகிறது, கற்பனை உலகத்திலே மிதக்கின்றார்னு அர்த்தம். சந்திரனுக்கு எதுனா எனக்கு வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காது, என் வாழ்க்கை அவ்வளோதான், என் முடிஞ்சுது, என் கதை அவுட், இப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாசிட்டிவ் அதிகமான ஓவர் கான்ஃபிடென்ட், இன்னொன்று கான்ஃபிடென்ட்டே இல்லை. கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா கேது வரணும். சரிங்களா? சனி இருக்கும் இடத்திற்கு கோச்சார கேது வரும் காலத்தில் நீங்கள் தற்காலிகமாக லீவு போட்டுறீங்கன்னு அர்த்தம். அதே சனி இருக்கும் இடத்திற்கு கோச்சார ராகு வரும் காலத்தில் வேலை விட்டு அவனே வீட்டுக்கு அனுப்பிடுவான்னு அர்த்தம். உங்கள் மேரில் பொய் வழக்கு வரும், தப்பு தவறாக மாட்டிக்குவீங்க. உங்களை சார் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறவங்களன்னு வெளியே தாட்டிடுவான். நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணி பாருங்கள். தொழில் செய்கிற இடத்துல இந்த மாதிரிலாம் வருதா வரலையாங்கிறது வெரிஃபை பண்ணி பாருங்கள். 100% இது வரும் சார். இதெல்லாம் வராமல் இருக்கவே இருக்காது. புரியுதுங்களா? கேது வந்தால் தற்காலிகமான விடுமுறை சார். உடம்பு சரியில்லைங்க, என்னால் போக முடியல, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுதுன்னு சொல்லுவாங்க. அவங்களே சொல்லிவிடுவாங்க. ஏன்னா அவங்கள பற்றி அவங்களே தெரிஞ்சு போச்சு. ஆனால் ராகு வந்தால் அப்படி இல்லை, அவங்க எதோ தப்பு பண்ண போகிறாங்க, மாட்ட போகிறாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா சார்? இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த இம்பார்ட்டன்ஸுங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், இம்பார்ட்டன்ஸை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இம்பார்ட்டன்ஸ்னால் என்ன? பொட்டென்ஷியல் ப்ராப்ளம் இருக்கிறது. எல்லாருமே நான் வந்து ஜாதகம் பார்க்குறப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து இந்த பெண்ணுக்கு குழந்தை இருக்கான்னு கேட்குறாங்க. இந்த கான்செப்டே முதல்ல தப்பு. ஆம்பளைக்கு குழந்தை இருக்கான்னு தான் பார்க்கணுமே தவிர பெண்ணுக்கு குழந்தை இருக்கான்னு பார்க்கக்கூடாது சார். புரியுதுங்களா? பெண்ணுக்கு எந்த மூலமாக வேணாலும் குழந்தை பிறக்கும். நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அதை சொல்லுங்கள்? இந்த ஆண் மூலமாக தான் குழந்தை இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். முதல்ல அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சார். புரியுதுங்களா? பொட்டென்ஷியல் ப்ராப்ளம். அப்போ பொட்டென்ஷியல் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறது பெரிய சூட்சமெல்லாம் ஒன்றும் இல்லை. 3 கிரகம் தான். ஒன்று புதன், ஒன்று செவ்வாய், மற்றொன்று சுக்கிரன். அதுக்கு விளக்கம் சொல்கிறேன் நான். புதன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டு அதிபதியே புதன் தான். அப்போ புதன் இல்லாமல் உங்களுக்கு பொட்டென்ஷியல் இல்லை. புரியுதுங்களா? 3ஆம் இடம்னாலே வீரிய ஸ்தானம். வீரியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா புதன் நல்லா இருக்கணும். புதன் அஸ்தங்கமாச்சுன்னா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், அது டாக்டராக இருந்தாலும் கூட அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். நான் நிறைய ஜாதகங்களில் அதை அந்த மாதிரி பார்த்துருக்குறேன். ஒன்று. அடுத்து செவ்வாய் தான் சார் பிளட்டில் போச்சு அப்படின்னா டோட்டலாக கரண்ட் ஆஃப் பண்ண மாதிரி. அதுக்கப்புறம் அதை வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிளட்டில் போகக்கூடாது. அப்போது அந்த செவ்வாய்ங்கிற கிரகம் நல்லா இருக்கணும். ஒன்று. அது எப்படி கெட்டு போகுதுங்கிறது சொல்கிறேன், எப்படி நல்லா இருக்குங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன். ரைட். அடுத்தது சுக்கிரன். இந்த சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா பல ஆங்கிளில் வேலை. இதில் நீங்கள் கட்டத்தில் 2 கிரகத்தை பற்றி மட்டும்தான் நமக்கு நல்லாவே புரியாது. இந்த சுக்கிரனை பற்றியும் புரியாது, செவ்வாயை பற்றியும் புரியாது. செவ்வாய் மிகவும் பலமான ஒரு கிரகம், சுக்கிரன் அதை விட பலமான கிரகம். புரியுதுங்களா? இந்த 2 கிரகமும் ஒரு ஜாதகத்தில் வக்கரமடையவே கூடாது. சரிங்களா? அது ரூட்டே மாறி போயிடும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ அந்த சுக்கிரன் அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னு வச்சு, சுக்கிலம் என்பது நீத்து போகுதுன்னு அர்த்தம். சூரியனை விட்டு சுக்கிரன் 42 டிகிரிக்கு மேலே போச்சு அப்படின்னா அவனுக்கு பொட்டென்ஷியல் ப்ராப்ளம் வரும்னு அர்த்தம். நிச்சயமாக நீங்கள் போய் டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வீரிய குறைபாடு இருக்குது, அணுக்கள் ஒன்றும் விஷயம் இல்லைன்றுவாங்க. இதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்டலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை, நீங்களே வெரிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிடலான்னு அர்த்தம். சரி, ரைட்டு. இப்போ தற்காலிக இம்பார்ட்டன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஜாதகருக்கு எப்போ குழந்தை பிறக்குங்கிறாங்க. அந்த ஜாதகத்தில் குரு இருக்கிற இடத்துல கோச்சார கேது இருக்குது. அவனுக்கு எப்படி பிள்ளை பிறக்குமா? பிறக்குமா சார்? பிறக்காது. ஏன் கேளுங்க, குரு கேது ஜாதகர் குடும்பத்தை மட்டும் இல்லை உலகத்தை விட்டு வெறுத்து போயிட்டு இருக்கிறான். அவன் எங்கே போய் குடும்பம் நடத்துறது? அந்த கேது எப்போ வெளியே போகுதோ அப்போ அவன் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவான். குரு இருக்கும் இடத்திற்கு ராகு வந்தால் அவருக்கு
அதீதமான உணர்வுகள் ஜாஸ்தி ஆகுதுன்னு அர்த்தம். குரு இருக்கும் இடத்திற்கு கேது வந்தால் அந்த உணர்வுகளை இல்லாமல் பண்ணிடும். இது வந்து டெம்பரவரி இம்பார்ட்டன்ஸ். புரியுதுங்களா? டெம்பரவரி இம்பார்ட்டன்ஸ், அவ்வளோதான். ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்த்தா அது இம்பார்ட்டன்ஸு தான். சார் நீங்கள் சனி செவ்வாய்ங்கிறீங்க, எனக்கு 2 குழந்தை இருக்குது, நீங்கள் எப்படி இது இம்பார்ட்டன்ஸுங்கிறீங்க? நான் சொல்கிறது குழந்தை பொறுத்துக்கிறது மட்டும் சார், அதில் மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் அது தேவைப்படலையா? தேவைப்படாதா? நான் கேட்குறேன். 2 குழந்தை பிறந்தா முடிஞ்சுது, அவங்க வாழ்க்கை அஸ்தமனமா? நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். டெம்பரவரி இம்பார்ட்டன்ஸ்னா குழந்தை பிறந்த பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பலத்தை இழந்து விடுவார்னு அர்த்தம். இதுதான் அதோடைய கான்செப்டு. அப்போ அந்த இம்பார்ட்டன்ஸை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி குழந்தை இல்லாத ஜாதகம் எத்தனை, நம்ம கேள்வி அதானே சார். ஒரு சரியான பெண்ணுக்கு சரியான ஆணை நம்மளால் சேர்த்த முடியல, இல்லைங்களா? என் பொண்ணு 3 டிகிரி படிச்சிருக்கு, ரைட். அதே 3 டிகிரி படித்த மாப்பிள்ளை வருமா முதல்ல உனக்கு தெரியுமா? பார்க்கணும் இல்லை? என்ன சார், பார்க்கணுமா பார்க்கக்கூடாதுங்களா? அப்போ உங்கள் பொண்ணு 3 டிகிரி படிச்சிருந்தா வரக்கூடிய மாப்பிள்ளை 3 டிகிரி படிச்சிருக்கணுமா? நல்லா கவனிச்சு பாருங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போது அந்த ஜாதகத்தில் என்ன இருக்குது, அது பிசர் மாறாத கரெக்டாக நடக்கும். அதுக்கு நம்ம சரியான ப்ரிடிக்ஷன் நம்மளால் கொடுக்க முடியல, நம்மளால் யோசிக்க முடியல. அந்த நேரத்தில் காரகத்துவங்கள் டக்குன்னு நமக்கு வரலை. படித்தாச்சு, நிறைய படித்தாச்சு, ஆனால் நமக்கு பலன் சொல்கிறதுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் நாடி ஜோதிடத்தில் இருக்குன்ற ஸ்பெஷாலிட்டியே. என்ன கிரகம் வருது, அதுக்கு உண்டான தடையான கிரகம் வந்தது அப்படின்னா அது நடக்காது. தடை இல்லாத கிரகம் வந்து அது நடக்குதுன்னு சொல்லிட்டுங்க, அவ்வளோதான். இப்போ ரிஷபத்தில் குரு போயிட்டுருக்கு, கோச்சார குரு ரிஷபத்தில் போயிட்டுருக்கு. யாரெல்லாம் ரிஷபராசி நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், எதுக்காக அலையிறோம்னே தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணி பாருங்கள். எதுக்கு அலையிறோம்னே தெரியாது. அவங்க அம்மா இருந்தால் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்காது, போயிடும், சரியில்லாமல் போயிடும். என்ன சார், சந்திரன் இருக்கும் இடத்துக்கு குரு வந்தால், குரு ஒரு சுபகிரகமாச்சே. குருவுடைய வேலை என்னென்னு இன்னும் நீங்கள் வந்து சரியாக புரிஞ்சிக்கல. குருன்னா புரோகிதர் மாதிரி சார், எங்கே போகிறாரோ அந்த வேலையைத்தான் செய்வார். அவருக்குன்னு தனி வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு என்ன காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த வேலையை செஞ்சுடுவார் கரெக்டாக. புரியுதுங்களா? அப்போ அவர் எங்கே இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். குரு சந்திரன் என்றால், ஒரு ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் இணைஞ்சிருக்குன்னா அந்த பையனை குறை மாதத்தில் பிறந்திருப்பான்னு அர்த்தம். ரைட்டுங்களா? பிறக்கும் போதே அம்மாவுக்கு கண்டங்களை கொடுத்துருப்பான்னு அர்த்தம். பிறக்கும் போதே அம்மாவுக்கு கண்டங்கள் பிரச்சனைகள்லாம் கொடுத்துருப்பான் அப்படிங்கிறத நீங்கள் டெஃபினட்டாக ஆணித்தரமாக சொல்லலாம். அப்புறம் இன்னொன்று, இருக்கிற திசை வீடு, இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொன்னா தான் உங்களை வந்து அவங்க நம்புவாங்க. என்ன விஷயம்னா சார், சந்திரன் தான் சார் இருக்கிற வீடு, தாயுடைய வீடே சந்திரன் தான். சந்திரன் எந்த ராசியில் இருக்குதுன்னு பாருங்கள், அடுத்து குரு எந்த ராசியில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த 2 திசை தான் அவன் பிறந்த வீடு, இல்லைன்னா வேறு மாதிரி போகாது. ரைட்டுங்களா? இவ்வளோ தான். சந்திரன் ரிஷபத்தில் இருக்கிறார், அப்போ அது தெற்கு ராசி, அப்போ தெற்கு பார்த்த வீட்டில் பிறந்திருப்பார். சரி, குரு தனுசில் இருக்காரு, அப்போ என்ன, தெற்கு அல்லது கிழக்கு பார்த்த வீட்டில் தான் பிறந்திருப்பார். இந்த 2 திசையை தவிர மாறி போகாது. இதெல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இன்டெக்ஷன், அவங்கள ஒரு ஆர்வத்தை தூண்டுறீங்க. நீங்கள் பார்க்காத விஷயத்தை சொல்லும் போது தான் அவங்க உங்களை நம்பவே ஆரம்பிக்கிறாங்க. புரியுதுங்களா சார்? இதுதான் அதோடைய தன்மை. இப்போ சனியுடைய நட்சத்திர சாரத்தில் அதிக கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன, இந்த ஜாதகர் பிறக்கும் போதே குடும்பத்தில் நிறைய பஞ்சாயத்துன்னு அர்த்தம். படாத பாடுபட்டு இருப்பாங்க, சரியான கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணி பாருங்கள், சரியாக இருக்குது சார், தப்பே இருக்காது. அப்போ நட்சத்திர சாரங்கள் என்பது எப்படி தேவைப்படுகிறது, எப்படி எடுக்கிறாங்க? அதிகமான பவராப்பட்டால் எந்த கிரகம் வாங்கியிருக்கு? 9 கிரகம் இருக்குது. 9 கிரகத்தில் எத்தனை கிரகம் என்னென்ன கிரகத்துடைய நட்சத்திர சாரத்தில் இருக்குதுன்னு நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதை நாம் வந்து டெஃபினட்டாக சொல்ல முடியும். ஒருத்தர் நியாயம் பேசுகிறாரு, நீதி பேசுகிறார், நியாய நீதிக்கு எந்த கிரகம்னு நமக்கு தெரியணுமில்ல. நியாயம் நீதினாலே சூரியனும் செவ்வாயும் தான். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணும், சூரியன் நல்லா இருக்கணும், அப்போ தான் அவர் வந்து நியாயத்தையும் நீதியை பற்றி பேசுவார்னு அர்த்தம். சரிங்களா? நியாயத்தையும் நீதியை பற்றி பேசுகிறாருன்னா அவருடைய ஜாதகத்தில் சூரியனும் செவ்வாயும் நன்றாக இருக்க வேண்டும். குரு செவ்வாய் என்றால் ஜாதகர் நீதிமான், குரு சூரியன் என்றால் ஜாதகர் நீதிமான் அர்த்தம், தப்பு செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம் சார். இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, சூரியன் இருக்கும் இடத்திற்கு ராகு வருது, என்ன பலனை கொடுப்பாரு? ஏதாவது ஒரு சின்ன குழு சொல்லுங்களேன். சூரியன் இருக்கும் இடத்திற்கு ராகு வந்துடுச்சு, என்ன பலன் நடக்கும்? என்ன சார், அப்பாவுக்கு கண்டமே தான் கொடுக்கணுமா? அப்பாவை ஒடிச்சு கட்டுறதுலே ஒரு குறிக்கோள்.
அப்படி இல்லை. சூரியன்கிறது காலபுருஷனுக்கு 5வது வீடு, புரியுதுல்ல? 5வது வீடு அதிர்ஷ்டம் இல்லையா, பணம் இல்லையா? ஏன் பணம் வராதா சார்? நல்லா கவனிச்சு பாருங்க. சூரியன் இருக்கும் இடத்திற்கு ராகு வரும்போது திடீர் அதிர்ஷ்டம் வரும் சார், பணம் வரும். வெரிஃபை பண்ணி பாருங்க. எல்லாம் உங்களுக்கு பெயர் புகழ் எல்லாமே அப்போத்தான் சார் வரும். ராகு எங்கே இருக்காருங்கிறதா நீங்கள் பார்க்கணும். ராகு தப்பானவர் அல்ல, தப்பான நடத்தையில் கொண்டு போயிடுவாருன்னு தான் அதோடைய கான்செப்டே. எங்கே இருக்கார்? செவ்வாய் வீட்டில் ராகு இருக்காரா, அவன் செவ்வாய் மாதிரின்னு அர்த்தம், புரியுதுல்ல? செவ்வாய் மாதிரி தான். சுக்கிரன் வீட்டில் ராகு இருந்தால் அவன் சுக்கிரன் தான் சார், அவன் அவ்வளோதான். சரிங்களா? அதை நீங்கள் டெஃபினட்டாக அடித்து சொல்லிடலாம், ஒன்றும் மாற்றி நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. அப்போது ராகு எங்கேருந்து போகிறார்? ராகு என்பது வாயு. நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு உங்களால் சொல்ல தெரியாதா? ஏன் சொல்ல தெரியாது? ராகுக்கு 2ஆம் இடத்துல என்ன கிரகம்? சனி வருதுன்னு வச்சுக்கோங்க, கறி தாண்டா நீ திம்பன்னு சொல்லுங்களேன், மாற்றி சாப்பிட்ருவார் அவர். இருக்குதா இல்லையா நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சனின்னா என்ன சார் அது? சனின்னா என்ன? உணவு பழக்க வழக்கம் சரியில்லாதது, புரியுதுங்களா? சனியும் மட்டன் தான், சிக்கன் தான். செவ்வாயும் அதே தான். குரு வருதா? நல்லா கவனிச்சிங்க. குரு வருதுன்னா வெஜிடேரியன், உணவுகளை பதம் பார்த்து சாப்பிடுகிறார். சுக்கிரன் வருகிறது என்றால் அறுசுவை உணவுகளை விரும்புகிறார். அப்போ ராகு எப்படி போகும்? ராகு எப்படி போகணும் அது வேற ஒரு கணக்கு, அது ஒரு குழப்பம் வேற வந்துடுது நமக்கு. ராகு எப்படி போகுதுன்னே தெரியல சார். இப்போ மீனத்தில் ராகு இருக்குது. ராகுக்கு 2ஆம் வீடு எது? மேஷம். யார் சார் மேஷம்ங்கிறது? யார் மேஷம்ங்கிறது? என்னங்க மேஷம் எப்படிங்க வரும்? ராகு எப்படி போகுதுன்னே தெரியல. இல்லை சார், ராகு எப்படி போகிறதே தெரியல. அவங்கள கேட்க, ராகு வந்து ஆன்டி கிளாக் வயசில் வருது சார். அப்போ கும்பம் தானே 2ஆவது வீடு, மேஷம் எப்படி வரும்? அவ்வளோதான் சார் விஷயம், புரியுதுல்ல? இவ்வளோ தான் டெக்னிக்கு. ராகுக்கு 2ஆம் இடம் வாயு, ராகு தான் வாயு. அப்போ எதை திங்கும், எதை சாப்பிடுவீங்கிறது ராகை வச்சு நீங்கள் உங்களால் சொல்லிட முடியும். ஒன்று. அடுத்து ராகு இருக்கிற ராசி விஷராசி, அவ்வளோதான். லக்னத்திலே ராகு, பையன் திருடன்னு அர்த்தம். திருட்டு பையன், பூரா வயல ஏமாற்றி போடுவான். 1, 5, 9 அந்த உறவுகள் எல்லாம் தப்பாக போயிடும். இவனை மாதிரியே பிள்ளை இருப்பான். அடுத்து 9 என்னங்க, அப்பனை மாதிரி பிள்ளை. இந்த 3 கேட்டகரி ஒன்றாவே இருக்கும். வெரிஃபை பண்ணி பாருங்க. ராகு எங்கே இருக்கிறதோ அந்த ராசிகள் விஷமுள்ளதாக அந்த உறவுகள் மாறும், மாற்றப்படும். 3ஆம் இடத்துல ராகுன்னா சகோதரர்கள் என்னாச்சுங்க, விஷமானவர்கள்னு அர்த்தம். அவங்களால நமக்கு புண்ணியம் இல்லைன்னு அர்த்தம், நம்மளை ஏமாற்றி போடுவாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா சார்? நீங்கள் எந்த உறவுகிட்ட கரெக்டாக இருக்கணுங்கிறத கூட நீங்கள் கணிச்சிக்க முடியும். ரொம்ப சிம்பிள் தியரி. நிறைய படிச்சுக்கிட்டே இருக்க, நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் சொல்ல முடியும். புரியுதுங்களா? நம்ம நிறைய படிக்கிறத விட நிறைய பார்க்கணும். ஜாதகங்கள் தான் உங்களை மீண்டும் மீண்டும் பெரிய ஆளாக மாற்றும். எந்த புத்தகமும் இல்லை, எந்த நோட்ஸும் இல்லை. விட்டுடுங்க, ஜாதகத்தை பாருங்க. கட்டத்தை பாரு, திட்டத்தை சொல்லு, சரியாக இருக்கும், தப்பு வராது. ரைட்டுங்களா? கட்டம் சரியாக இருந்தால் திட்டம் சரியாக இருக்கும், மாறி போகவே போகாது. அதை நம்மளால் சொல்ல தெரியாமல் வேணால் போயிடலாம். ரைட்டுங்களா? இப்படித்தான் நீங்கள் வந்து நாடியை ரொம்ப எளிமையாக அணுகிட்டு போயிடலாம். இப்போ இதெல்லாம் ஏதாவது சிரமம் இருந்ததா உங்களுக்கு? ஏதாவது நோட்ஸ் இருந்ததா? ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஈஸி, சிம்பிள் தியரி. ரைட்டுங்களா? உங்களுக்கு ஜாதகர் சுகபோகமாக வாழ்கிறாரான்னு கேட்குறாங்க. என் மகன் நல்லா வாழ்வானா, சுகபோகமாக வாழ்கிறான்னு கேட்குறாங்க. என்ன சொல்லலாம்? அந்த குரு சுக்கரனுடைய வீட்டில் இருந்தால் சுகமாக வாழ்வான்னு சொல்லிட்டு போங்களேன். என்ன சார் தப்பு இருக்குது? என்ன தப்பு இருக்குது? சுக்கரன் வந்தாலே சுகபோகம் தான் சார். நல்லா இருப்பார், சுகபோகமாக வாழ்வார், ஜாலியாக இருப்பார். விடுங்க, அவர் பாட்டு இருந்துட்டு போகிறார். டெஃபினட்டாக அது நடக்கும், தப்பு வராது. புரியுதுல்ல? இருக்கிறதுலே மிகவும் ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து த்ரில்லிங்கை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் தான். புரியுதுல்ல? இந்த புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலத்தோடைய கணக்கே புதன்கிட்ட தான் இருக்குது. காலத்தோட கணக்கே புதன்கிட்ட தான் இருக்குது. அப்போ புதன் என்பவர் காலக்கணிதம்னு சொல்ல வரோம். புதன் என்பவர் காலக்கணிதன். ரைட்டுங்களா? அப்போ புதனை மட்டும் நம்ம பார்த்து கையாளணும். இந்த புதன் வக்கரமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த ஆளுகளை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் வந்து எல்லாரும் அழுது அவன் சிரிப்பான், எல்லாரும் சிரித்து அவன் அழுவான். ரைட்டுங்களா? ஏற்குமாறாக தான் இருக்கான் அவனுடைய நடவடிக்கையை. எல்லாரும் சிரிக்கிறான்னா ஏன் எல்லா வகையிலும் சிரிக்கிறான், நம்மளை பார்த்து சிரிக்கிறானா அப்படின்னு அவன். புரியுதுல்ல? எல்லாரும் அழுகிறாங்க, ஏன் அழுகிறாங்க, என்னவா இருக்கும், அதை நினச்சி அவன் சிரிப்பான். எல்லா பேரையும் அழுகிறான்டான்னு. இப்போ படங்களெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. மற்றவங்களை இறந்து போவதை பார்த்தால் அவருக்கு சிரிப்பு வருகிறது அப்படின்னு. இதில் சைக்காலஜி டிஃபெக்ட். சைக்காலஜி என்ன சைக்காலஜி நீங்கள் போய் ஏதாவது இன்ஸ்டியூட் போகணுமா?
ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. வீட்டுக்காரம்மா மதியானம் 1 மணி ஆச்சுன்னா நான் என்ன நினைக்கிறேன்? நாம் என்ன சார் நினைக்கிறேன்? இன்னும் சோறுதுகளேன்னு நினைக்கிறோம். ஆனால் சம்சாரம் என்ன தெரியுமா நினைக்கிறேன்? வீட்டுக்காரர் சாப்பிட்டாரான்னு. அதான் சைக்காலஜி. அப்புறம் எங்கே இருக்குது சைக்காலஜி? இவ்வளோதான் சைக்காலஜி. 8 மணி ஆனால் என்ன நினைக்கிறேன்? நாம் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் வீட்டுக்காரர் பூ வாங்கிட்டு வருவாரான்னு நினச்சிக்கிட்டு. சைக்காலஜி டிஃபெக்ட். அவ்வளோதான். இவ்வளோதான் சார், சிம்பிள் லாஜிக்கு. சைக்காலஜி எளிமையாக சொல்லிட்டு போங்களேன். மனம் நல்லா இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையே நல்லா இருக்குது. நீங்கள் கிரகங்களை 10,000 மைலுக்கு அந்த பக்கம் இருக்குது கிரகங்கள். அதை வச்சுக்கிட்டு இங்கே சூரியன் சரியில்லைன்னா அப்போ உதைக்கிறாங்கிறீங்க, செவ்வாய் சரியில்லைன்னா சகோதரர் உதைக்கிறாங்கிறீங்க, சுக்கிரன் சரியில்லைன்னா சம்சாரம் உதைக்கிறாங்க. ஆனால் யார் தான் என்னை காப்பாற்றுவா? கிரகம் ஒருத்தன் கூட இல்லையானே, ஒருத்தர் கூட வரமாட்டானா? இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நமக்கு யார் நல்லது செய்வார்? சைக்காலஜிக்கலாக எப்படி அணுகலாம்? மென்டலாக நாம் ஸ்டெடியாக இருந்தோம்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கிரகம் இல்லை, இந்த மாதிரி 36 கிரகங்கள் வந்தாலும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த கிரகங்கள் உங்களை அவ்வளவு சீக்கிரமாக உங்களை விட்டு விடாது. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. உங்கள் மனசை போட்டு பிச்சு உதறிடும். மனசு தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். புரியுதுங்களா? மனமே மந்திரம்ங்கிறாங்க. இன்றைக்கி நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலில் நிறைய நீங்கள் எண்ணத்தில் விதைக்கிறீங்களோ அது நடக்குதுங்கிறாங்க. என்ன இதெல்லாம் அமெரிக்காரன் எப்போ சொல்லிட்டா என்ன பண்ணிட்டான். நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னா இன்றைக்கி வேணால் யூடியூப்பில் போய் சீக்ரெட்னு ஒரு படம் இருக்குது, போட்டு பாருங்கள். அவ்வளோதான் விஷயம். அந்த படம் என்ன சொல்லுது? ஒன்றையே நினை, அன்றாடம் ஒன்றை நினை நடக்கும்ங்கிறான். அவ்வளோதான் விஷயம். அது அந்த படம் என்ன சொல்லுது உங்களுக்கு? இவ்வளோ தானே சார் சொல்லுது. அப்போ நீங்கள் இதைத்தான் நினைக்கணும். அதை விட்டுட்டு நம்ம மாற்றி பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு என்ன இருக்குது? புரியுதுங்களா? மனசை நீங்கள் திடப்படுத்துங்க, மனசை இது பண்ணுங்க. எதையும் சரி, மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு தான் நம்ம தயாராக இருக்குமே தவிர நம்ம குறைகளை கண்டுபிடிப்பதற்கு ஒருத்தர் கூட தயாராக இல்லை. ரைட்டுங்களா? உன் ஜாதகத்தில் எப்படி இருக்கு? உன் குடும்பம் நாசமாக போகுதா? சூப்பராக டே, இதுதான்டா ஜோசியம் அப்படின்னு. எது ஜோசியம்? இது எதுங்க ஜோசியம்? இதெல்லாம் ஜோசியம். நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணியிருக்கணும். நமக்கு வருங்கிறது தான் வரும், வராதுங்கிறது வரவே வராது. புரிஞ்சுதுங்களா? இப்போ தனுசு இலக்கணம்னு வருதுன்னு வச்சுக்கிங்க. தனுசு இலக்கணம் என்ன? நீ உன் பொண்டாட்டியே உனக்கு வேணாம், உன் பொண்டாட்டி தாண்டா உனக்கு வேணாம். நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்க, சரியாக இருக்கும், தப்பு வராது. ஏன் நம்ம பொண்டாட்டி வேணாங்கிறோம்? நீங்கள் 8ஆம் வீட்டு அதிபதி பாருங்கள், யார்? சந்திரனுடைய வீடு. அவ்வளோதான். 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீடு கலகமாக தான் இருக்கும், பஞ்சாயத்தாக இருக்கும். நீங்கள் லக்ன பிரகாரம் போனாலும் அதான். 12 லக்னங்களில் ரொம்ப நியாயமான தர்மமான லக்னம் ஒன்று தான், அது கும்ப லக்னம் மட்டும்தான். ரொம்ப தர்மமானது, ரொம்ப நியாயமானது. என்ன அதில் ஒரு பெரிய பிரச்சனைனா, வயசு இருக்கும் போது காதல் வராது, கிரகம் 50 வயசுக்கு அப்புறம் தான் காதல் வரும். அதான் இம்சை. அதுதான் நான் என்ன அதுதான் இப்போ ஒருத்தர் தப்புன்னு சொல்கிறதுக்கே காரணம் என்னென்னா, ஒரு தப்புன்னு சொல்கிறதுக்கே என்ன காரணம்? புரியுதுங்களா? ஒருத்தர் நடத்தியில் தப்பாக போயிடுறதால தானே காரணம் சொல்கிறாங்க. ஆனால் கும்பலக்கணத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்றான் ஆண்டவன். ஆனால் கடைசியில் பாருங்கள், அந்த காதலை மட்டும் அந்த வயசில் கொடுக்காத 50 வயசுக்கு மேலே கொண்டு போய் வச்சிடுறான். அதுவே சிக்கலாக போயிடுது, அவன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக போகுது. கும்பலக்கணம்னு ஒருத்தர் வந்தார், ஜாதகம் எடுத்துகிட்டு வந்தாலும் சம்சாரம் வீட்டில் இருக்கான்னு கேட்டுட்டு தான் பலனே சொல்லணும். சம்சாரம் வீட்டில் இருக்கா அப்படின்னு கேளுங்க. இருந்துச்சுன்னா அடுத்த பலன் சொல்லுங்க, சரியாக இருக்கும். கும்பலக்கணம்னாலே அந்த பிரச்சனை தான் வரும். அதை மாதிரி வேற எதுவும் மாறி வரப்போகிறது ஒன்றும் இல்லை. அண்ணா, சம்சாரத்தால் தான் பிரச்சனை வரும்னு அர்த்தம்னா, சம்சாரம் தான் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். நீங்கள் அப்படி இல்லைன்னா அண்ணா, கும்பலக்கணம்னா குடும்பத்தில் குளறுபடி வரும், சம்சாரம் கணவனை விட்டு பிரிந்து விடுவார். அதான் அதனுடைய கருத்தை. புரியுதுங்களா? நீங்கள் சிம்மன் சொல்லிட்டு இருக்கிறீங்க. யார் ஜாதகத்தில் சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கு பாருங்க, மனைவி வைக்கிறதா சட்டம். நீங்கள்லாம் ஒன்றும் பேச முடியாது. தட்டு அங்கேருந்து சமையல் கட்டிலேருந்து வரும், இங்கே எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதான் கான்செப்ட் அது. புரியுதுங்களா? இங்கே உங்கள் ஆட்சியா யார் ஆட்சின்னு பார்க்கக்கூடாது, யாருடைய ஆட்சி நல்லா சிறப்பாக இருக்க விட்டுட்டு போக வேண்டியதானே சார். இதில் என்ன போய் நீங்கள் போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? புரியுதுங்களா? அதுக்கு தான் செவ்வாய் சுக்கிரன்னு வச்சுருக்குறோம். புரியுதுங்களா? இருக்கிறதுல ரொம்ப மழுங்குத்தனமான கிரகங்கள் இந்த செவ்வாய் சுக்கிரன் தான். இதுக்கு மானம் ரோஷம் எதுவுமே கிடையாது. கணவன் மனைவியாக இருக்கிறவர்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் கவனித்து பாருங்கள். இதெல்லாம் இருந்தால் குடும்பம் நடத்த முடியுமா? ரைட்டுங்களா? ராத்திரியானா சண்டை போடணும், பகலில் பல்ல காட்டணும். இதுதான் அதோடைய கணக்கு. நீங்கள் செவ்வாயையும் பாருங்கள், சுக்கிரனையும் பாருங்கள். இதுதான் அது கான்செப்ட்.
செவ்வாய் சுக்கிரன் என்றால் அளவு கடந்த காதல்னு அர்த்தம். அந்த காதல் அந்த பொசசிவ்னு சொல்லுவாங்க. அளவு கடந்த காதல் கூட நமக்கு பிரச்சனையாக மாறுது. புரியுதுங்களா? புரியுதா புரியலீங்களா சார்? இப்போது ராவணன் கொண்டு போய் அடைச்சிட்டான்னு சொல்கிறோம். ராவணன் கொண்டு போய் அடைச்சிட்டா எதனால்? அளவு கடந்த காதல். அது என்ன ஆகுது? ஒரு வெறியாக மாறிடுது. அவ்வளோதான் சார் லாஜிக்கு. ரைட்டுங்களா? இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு பையன் இருக்கிறான். என் மகனுக்கு கல்யாணம் ஆகுமா? கல்யாணம் ஆகும். சரி, நல்லா இருப்பான். நீங்கள் டெஃபினட்டாக சொல்லிவிடுங்க, புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு பையன் வந்தால் கல்யாணம் பண்ணால் வனவாசம் போயிடுவான்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா புனர்பூசங்கிறது ராமருடைய நட்சத்திரம் சார். கல்யாணம் ஆனப்புறம் தான் வனவாசம்னு அர்த்தம். இது சிம்பிள் தியரி. சொல்ல தெரியாதா? ஈஸியாக சொல்லலாமே. நீங்களே அணுகி சொல்லலாமே. முடிஞ்சு போச்சு. அழகாக சம்சாரம் கட்டினா பையன் வெளியில் போவான் சார். அது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுத்தான் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போது 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்துருக்குது. நல்லா கவனிச்சிங்க. 4ஆம் இடத்தில் சனியும் செவ்வாயும் என்ன பலன் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சனி செவ்வாய் சேர்ந்து 4ல் இருக்குது. என்ன பலன் நடக்கும்? என்ன சார் பலன் நடக்கும்? ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் இவ்வளோதான், வேற ஒன்றும் தெரியாது. வீட்டுக்குள்ள குடும்பத்தில் பெரிய குத்துவெட்டே நடக்குங்க. சனி செவ்வாய்ங்கிறது போர்க்களம்ங்க, பஞ்சாயத்து. சுகம்ங்கிறதே இல்லை. பையன் யாருக்கிட்ட நிம்மதி என்ன விலைன்னு பாட்டு போட வேண்டியதாக ரெக்கார்டில். அவ்வளோதான். நிம்மதி இருக்காது. 4ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய உள்ளம். உங்கள் உள்ளத்தில் ஒன்றும் இல்லை. அங்கே ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன சார்? அவ்வளோதான் சார். சனி செவ்வாய் அவ்வளோதான். இவ்வளோதான் தீர்க்கமாக நீங்கள் சொல்லிட்டு போங்களேன். அப்புறம் இந்த நோய் வர்றதில் ஐயோ ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. இந்த நோய் கண்டுபிடிக்கல ஆளாளுக்கு ஒவ்வொன்று. பகை கிரகங்கள் ஒன்றா சேர்ந்தால் நோய் வரும். அவ்வளோதான் விஷயம். இதில் என்ன பெரிய உங்களுக்கு சாமர்த்தியம் இருக்க போகுது? இதில் பகை கிரகம் 2 ஒன்றா சேர்ந்தால் நோய் வரும். அவ்வளோதான் அதோடைய கான்செப்ட்டு. புரியுதுல்ல? இப்போ சார் சொன்னார் சந்திரன் சுக்கிரன் சேர்ந்தா அல்சர் வரும்னு சொன்னார். அல்சர் மட்டும்தான் வருமா? ஏன் பால்வினை வியாதிகள் வராதா? ஏன் சார் வராது? சந்திரன்னா என்ன, சுக்கிரன்னா என்ன? இப்படிலாம் வரும். நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணி பாருங்கள். சனி செவ்வாய்னா என்ன? பிளட்டே கெட்டு போகும்னு அர்த்தம். பிளட்டில் தான் அவனுக்கு வியாதி வரப்போகுதுன்னு அர்த்தம். ப்ரெஷர் வந்துடும். சனி செவ்வாய்னா ப்ரெஷர் வந்துடும். டெஃபினட்டாக நீங்கள் சொல்லுங்கள், தப்பு வராதே. புரியுதுங்களா? இப்போ ஒருத்தருக்கு ஒரு விதமான வலிப்பு வருதுன்னு சொல்கிறோம். வலிப்புக்கு உண்டான கான்செப்ட் யாருக்காவது தெரியுமா? நீங்கள் வேணால் கவனிச்சிங்க. வலிப்புக்கு உண்டான கான்செப்டே 3 கிரகம் தான். ஒன்று சனி, ஒன்று புதன், இன்னொன்று கேது. இது 3 சேர்ந்தால் அவனுக்கு வலிப்பு வரும்னு அர்த்தம். இது 3 சேர்ந்த வலிப்பு வரும். ஏன்னா இதுதான் நரம்பு சார்ந்த மண்டலங்களை குறிப்பிடுகிறதுன்னு அர்த்தம் சார். சனி, கேது, புதன். புதன் 4 நரம்பு தான், கேது 4 நரம்பு தான். சனினாலும் உள்ளுறுப்புகள். சனி என்றாலே உள்ளுறுப்புகள் கெட்டு போகும்னு அர்த்தம். வேலை முடிஞ்சுது சார். இந்த நோய் தாக்கத்தை பற்றி நீங்கள் எதை கேட்டாலும் நாடியில் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஜஸ்ட் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட், அவ்வளோதான். டக்குன்னு சொல்லலாம், பட்டுன்னு பதில் கரெக்டாக இருக்கும். தப்பு வரவே வராது. புரியுதுங்களா? அதுக்கு நீங்கள் தசாபக்தி எடுக்க வேண்டாமான்னு என்னை கேட்கக்கூடாது. நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க. அது உங்கள் சௌகரியம். நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சனி திசை ராகு புத்தி பலன் சொல்லுங்களேன். சனி திசை ராகு புத்தி என்ன சார் பலன்? வீட்டில் எவனா செத்து போனானான்னு கேளுங்க, சரியாக இருக்கு. சனி திசை ராகு புத்தி, வீட்டில் ஒரு பெரியவர்கள் மரணம் அடைய போகிறாருன்னு அர்த்தம். இவ்வளோதான் கான்செப்ட். அவ்வளோதான் சார் விஷயம். அதான் கரெக்டாக இருக்கும். புதன் திசையில் ராகு புத்தி என்ன? பெரியவர். ஆமாம், பெரியவர்கள் தான் உறவினர்கள். ஒருவர் பெரியவர்கள் தான் இறப்பாங்க. பெரியவர்கள் இல்லாத இளம் வயதில் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. சம்பந்தம் வந்தால் புதன் சம்மந்தப்பட்டுச்சுன்னா இளையவனும் போவான்னு அர்த்தம். புரியுதுல? இளையவனும் போயிடுவாங்கன்னு அர்த்தம் சார். அதான் புதனுடைய காரக. புதன் என்றால இளையவன் அர்த்தம் சார். அவ்வளோதான். நீங்கள் மிதனம்ங்கிறீங்க, புதன்கிறீங்க. இது எனக்கு என்னென்ன ஒன்றுமே புரியல. புதன் என்ற ஜோதிடம்னா அப்புறம் கேது என்ன பண்ணுறது? நீங்கள் படிக்கிறது தான் சார் புதன். இன்ட்யூஷன் பவர் வரணும். நீங்கள் படித்ததெல்லாம் கட்டன்னு வரணும்னா கேது நல்லா இருக்கணும் ஜாதகத்தில். அப்போ தான் கட்டன்னு வரும். புதன்கிறது படிக்கத்தான் முடியும். 1 2 3 4 அவ்வளோதான். அது புரியுதுல்ல? அதுதான் மேட்ரே. மிதனங்கிறது ஞானம் இருந்தால் தான் சார் சொல்ல முடியும். மிதனங்கிறது கேம்லிங் ராசி. ஒரு ஆணும் பெண்ணும் என்னென்னா அவங்களுடைய படுக்கை அறையில் அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதுதான் அந்த மிதனமே குறிப்பிடுகிறது. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். மிதனத்தில் செவ்வாய் இருந்தால் திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு கேட்டு பாருங்கள். எடுத்த உடனே கேட்டு பாருங்கள், நல்லா இருக்காது. மிதனத்திலையும் கன்னியிலையும் செவ்வாய் இருந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் அவருடைய திருமண வாழ்க்கை நிச்சயமாக நன்றாக அமையாது.
அதே போல் கடகத்திலையும் சிம்மத்திலையும் சுக்கிரன் இருந்தால் அந்த திருமண வாழ்க்கை அந்த பெண்ணுக்கு நரகம்தான், சொர்க்கம்னு சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணி பாருங்கள். இந்த பலாபலன்கள்லாம் 100% சரியாக வரும். இவ்வளோ தான் நாடி ஜோதிடத்துடைய சிறப்பு. ரைட்டுங்களா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ரமேஷ் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.